गाइस நான் உங்கள் ரெடி சமையலா இன்னைக்கு வழியில் எதை பற்றி பார்க்கோம்னா எலெக்ஷன் பக்கமாக வருதுங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தமிழ்நாடு முழுக்க அரசியல் பற்றி அரசியல் வல்லுநர்கள் செய்திகளை ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்காங்க. நாம் வீடியோவில் எதை பார்த்தோன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, விஜய், தமிழக வெற்றிக்கழகம் இந்த 3 அரசியல் கட்சியோட ஓட்டு நிலவரம், அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இதை தான் நம்ம முழுக்க ஒரு கணிப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கும். தமிழக அரசியல் மிகவும் சூடாக இருக்கிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2026 ஆட்சி யார் பிடிப்பாங்க, மீண்டும் ஆட்சி அமைப்பாரா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம், அல்லது மீண்டும் கம்பம் கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி ஐயா, அதிமுக பொதுச் செயலர், இல்லைனா புதிய அதிர்ச்சி கொடுப்பாரா தமிழக வெற்றிக்கழக தலைவரான விஜய். இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆளுங்கட்சியோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு திட்டங்கள், வலுவான கூட்டணி, கட்சி அமைப்பு மிகவும் வலிமையாக இருக்குது. என்னதான் 1000 எதிர்ப்புகள் 1000 குறைகளை முன்னாடி வச்சாலும் அவங்க கூட்டணி இன்னை வரைக்கும் புலவு விடாமல் கரெக்டாக போயிட்டு இருக்குது. அப்படி இருந்தும் எதிர்கட்சிகள் அதை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுதான் அவங்களோட பலம். அடுத்தது எதிர்கட்சியான அதிமுகவோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு எதிரான வாக்குகள் சேகரிக்கிறதையும் புது கூட்டணி அமைக்கிறதும் கிராமப்புற வாக்குகளை பேரத்துக்கு முயற்சிப்பட்டு இருக்கிறாங்க. விஜயோட தமிழக வெற்றிக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் அதிகமாக பேசப்படக்கூடிய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைவரான விஜய். இவருக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் ஆதரவு, பெரிய ரசிகர் பட்டாலும், சமூக வலைதளம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு. இவர் போட்டியிட்டால் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கலாம்னு சொல்லி அரசியல் வல்லுநர் சொல்கிறாங்க. ஆனாலும் இது முழுக்க கணிப்பு தான். இவருக்கு எவ்வளோ % ஓட்டு வருதுன்னு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். இறுதியான உங்கள்கிட்ட நான் கேள்விக்கிறேன், 2026 தேர்தலில் என்ன நடக்கும்? 3 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், இல்லைனா அதிமுக மீண்டும் கம்பேக் கொடுப்பாங்க, இல்லைனா விஜய் இந்த அரசியலில் ஏற்கக்கூடிய ஓட்டு அதிர்ச்சியாக இருக்கும். இறுதியாக தீர்மானிக்கும் போது தமிழ்நாடு மக்கள் தான். உங்களோட கருத்து என்ன? 2026 யார் ஜெயிப்பாங்க? திமுகவா, அதிமுகவா, அல்லது விஜயா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.